நிமிஷம். இப்ப எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னது? ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2, 3 இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஒரு நிமிஷம். ஹிஸ்டரி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட் இந்தியா, அப்புறம் என்னது உங்களுக்கு? மெடிவல் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து என்னது? மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. அப்புறம் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. ஸ்க்ரீன்ல எதுவும் டச் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் யுபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் வேர்ல்ட் ஹிஸ்டரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா எக்ஸாம்லயும் இதுதான் நெறைய மார்க்ஸ் கேட்பாங்க. பல்க்கா மார்க்ஸ் கேட்பாங்க. ஆனா வாஸ்ட் சிலபஸ். சரிங்களா? ஆனா ப்ராப்பரா படிச்சோம் அப்டி சொன்னா, நம்ம யுபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் இதுலருந்து 2 கொஸ்டின், இதுலருந்து 1 கொஸ்டின், மாடர்ன் இந்தியாலருந்து ஒரு 3 கொஸ்டின், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வரும், வராம இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு 10, 12 கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு என்னது 5, 6, 7 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு அட்டெண்ட் பண்ணலாம். மிச்சம் 4 கொஸ்டின் என்னது 5 கொஸ்டின் கண்டிப்பா டஃப்பா தான் வரும். அத அட்டெண்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ ஆனா இத மிஸ் பண்ணிட்டோம் அப்டி சொன்னா, மொத்தத்துல அடி வாங்கிருவோம். கட் ஆஃப்ல வந்து ரொம்ப அடி வாங்கிரும். ஸோ கண்டிப்பா வந்து என்னது இந்த ஹிஸ்டரில எல்லாமே படிச்சா மட்டும் தான் வந்து என்ன செய்ய முடியும்? பிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்.
ஓகே. ஸோ நான் சொன்ன மாரி வந்து உங்களுக்கு வந்து யுபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் வைடா படிக்கிற மாரி இருக்கும். மெயின்ஸுக்கும் இது அப்படியே வருது உங்களுக்கு. சரிங்களா? யுபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னது ஆ ஏ ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன்ட் மெடிவல்னு வந்து அவங்க பிரிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ன்னு உங்களுக்கு வரும். சரிங்களா? அதுக்கு என்னது மாடர்ன் இந்தியா வரும். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், வேர்ல்ட் ஹிஸ்டரி வரும் மெயின்ஸ பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அப்ப கம்ப்ளீட்டா படிச்சே ஆகணும். பிரிலிம்ஸ்க்கு அப்ப மெயின்ஸ் படிக்கிற வச்சுட்டு பிரிலிம்ஸ் எழுதலாம். அதே மாரி டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் வேர்ல்ட் ஹிஸ்டரி வராது. ஆனா வந்து ஏன்ஷியன்ட் மிடிவல் வரும் கண்டிப்பா. மிடிவல் வந்து அந்த டில்லி சுல்தானேட், முகலு இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருப்பாங்க. போன டைம் கூடி வந்து வேதிக் ஏஜ் பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த கரண்ட்டா வந்து குரூப் 2 எக்ஸாம் கூடி. சோ இந்த மாரி வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டர்றாங்க. அதுக்கு வந்து யுபிஎஸ்சி லெவல் படிச்சா மட்டும் தான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். இல்ல அப்படி சொன்னா கட் ஆஃப்ல உங்களுக்கு பின்னாடி போயிருவீங்க நீங்க. சரிங்களா? சோ சேஃபர் சைடு வந்து அப்படி சொன்னா கட் ஆஃப்ல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படி சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? இது பண்ணலாம். சரிங்களா? சோ இங்க நான் அதோட விஷயம்லாம் காட்டுறேன். சோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஒரு நிமிஷம். மாறி செட்டிங் மாறிடுச்சு. ம். சரிங்களா? சோ இங்க பொறுத்தவரைக்கும் என்ன உங்களுக்கு ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் ஏன் வந்து நம்ம வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நம்மளோட பண்டைய காலத்துல, அதாவது குளோரியஸ் பாஸ்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ எவ்வளோ கிங்ஸ் இருந்தாங்க, டைனாஸ்டிஸ் இருந்துச்சு, யார் யார் ஆண்டாங்க, அவங்க சரித்திரம் பத்தி, என்னெல்லாம் மதங்கள் இருந்துச்சு, எல்லாமே வந்து இந்த ஹிஸ்டரியில தான் வந்து நம்ம இது இருக்கும். சரிங்களா? ஸோ பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல சொசைட்டி கொஸ்டின்ஸ் லைக் அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன், ஹவ் சொசைட்டி எவால்வ்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டரி படிச்சா தான் தெரியும். சரிங்களா? ஒரு சமுதாயம் வந்து எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களோட வரலாற படிச்சா மட்டும் தான் அந்த சமுதாயத்தோட போக்கு தெரியும் நம்ம. எஸ்சி, எஸ்டி ஏன் வந்து அ இதாகுது அப்படி சொன்னா, உங்களுக்கு வந்து அவங்களோட அடக்குமுறை எப்படி உள்ளானாங்கன்னு சொன்னா, அவங்க ஹிஸ்டரிய பார்த்தா தான் தெரியும். ஸோ அது அது மூலியமா தான் நீங்க வந்து ஆன்ஸர் எழுத முடியும். ஸோ வெறுமனே வந்து நீங்க ஆன்ஸர் எழுதினீங்கன்னா மார்க் கிடைக்காது. கோர்த்துட்டு அப்படிதான் எழுதணும். சரிங்களா? ஜிஎஸ் பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் சோசியல் இஷ்யூஸ் லைக் கிராம் பஞ்சாயத், காப் பஞ்சாயத் இவங்கலாம் வந்து தனிப்பட்ட முறையில இவங்கலாம் வந்து தப்புங்கிற மாரி சொல்லுவாங்க. சரிங்களா? கிராம் பஞ்சாயத்து வந்து கவர்ன்மென்ட்டோட கரெக்ட் தான். ஆனா வந்து பஞ்சாயத்து மூலியமா ஒருத்தவங்கள ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். பஞ்சாயத்து கட்டுப்படுத்தி நடக்கணும் அப்படிங்கலாமே நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப பாத்த ரூலர்ஸோட மைண்ட் செட் தான் அப்படி இருக்கும். அதே மாரி ஜிஎஸ் பேப்பர் 3ல பார்த்தீங்கன்னா, யூசிங் பாஸ்ட் டூ ரிவைவ் எக்கனாமி டுடே. சரிங்களா? ஸோ என்ன செய்வாங்க அப்படி சொன்னா, இந்த ஒரு 2, 3 நாடு இருக்கும் அப்படி சொன்னா, 2, 3 நாடு வந்து அப்ப வந்து நெறைய ட்ரேட்லாம் செஞ்சிருக்கும். இப்ப இந்தியாவும், சைனாவும் சில்க் ரூட்ல ட்ரேட் செஞ்சிருப்பாங்க. அதே மாரி ஸ்பைஸ் ரூட் ப்ராஜெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்தியால தான் வந்து என்னது அந்த நறுமணப் பொருட்கள், அந்த மசாலா பொருட்கள் அது எல்லாமே அதிகமா வரும். சரிங்களா? ஸோ ஸோ இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள்ல வந்து அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இந்தியாவோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்பயும் வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த ஒரு பேர வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், திருப்பியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் கனெக்ஷன. சரிங்களா? இதுல வந்து ஐஆர்ல வந்து ரொம்ப இம்பார்டன்ட் ப்ளே பண்ணுது. GS பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா, பிலாசபி ஆஃப் ஜைனிசம், புத்திசம், வேதாஸ் கேன் பி யூஸ்ட் டூ என்ரிச் யுவர் ஆன்சர் இன் எத்திக்ஸ் பேப்பர். சரிங்களா? ஸோ ஜைனிசம், புத்திசம் இத பத்திலாம் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அப்ப அதோட கருத்துக்கள் கருத்தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன GS பேப்பர் 4ல வந்து என்ன செய்வாங்க, எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நெறைய விஷயங்கள் எழுதுற மாரி இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்து எழுதும்போது நம்மளோட செக்குலர் பெர்சனா வந்து காமிக்க முடியும். சரிங்களா? யுபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் செக்குலர் பெர்சனா இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து அவங்க என்ன செய்வாங்க, எல்லா மதத்தையும் வந்து அரவணைச்சு போற மாரி. ஏன்னா மக்கள் வந்து எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. எல்லா மதம் இல்லாத தனிப்பட்ட முறையில எத்திஸ்ட் சார்ந்தவங்களும் இருப்பாங்க. எல்லாத்தையும் மக்களா மக்களா பார்த்து தான் நம்ம வந்து என்ன செய்யணும், பிஹேவ் பண்ணிக்கணும். சோ அந்த மாரி குணத்தை எதிர்பார்க்கும்போது, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எழுதினா மட்டும் தான் நம்மளுக்கு மார்க் விழுகும். அதே மாரி எஸ்ஏலயும் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் வந்து எஸ்ஏ வச்சு எழுதலாம். சரிங்களா? அதே மாரி கரண்ட் அஃபேர்ஸ்லயும் என்ன செய்யலாம்?
மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், கல்ச்சரல் லிங்க்ஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ், இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி வந்து தான் இருக்கும். ஒரு நியூஸ் பேப்பர்ல 2 பாயிண்ட் மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஆனா அதோட முக்கியமான விஷயம்லாம் வந்து பின்னாடி தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்க. பிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் 2018 வரைக்கும் உங்களுக்கு என்னது 6 இந்த மாரி தான் போகுது உங்களுக்கு. ஆனா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இன்கிரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. சரிங்களா? 10, 7, 8 அப்படின்னு சொல்லி இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாரி பாருங்க டாபிக் வைஸ் சரிங்களா? ப்ரீ ஹிஸ்டாரிக்கு இப்போ 1, 2 கேட்கறான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் அது அதிகமா கேட்கறாங்க எப்பவுமே. 3 கொஸ்டின். வேதிக் ஏஜ்ல இருந்தும் கேட்கறான். இது யுபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும். ரிலிஜன் பிலாசபில தான் அதிகமா கேட்டே இருக்கான். சரிங்களா? ஜெயினிசம், புத்திசம் இத பத்தி கேட்பாங்க. மகாஜனபதாஸ் இதெல்லாம் டாபிக். இதெல்லாம் தான் படிக்க போறோம். ஒவ்வொரு சாப்டரா படிக்க போறோம். வேதிக் ஏஜ், ரிலிஜன் அண்ட் பிலாசபி, மகாஜனபதாஸ், மௌரியன் ஏஜ், போஸ்ட் மௌரியன், ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா, குப்தா எம்பையர், போஸ்ட் குப்தா எம்பையர் இந்த மாரி 10 டாபிக் நம்ம வந்து ஹிஸ்டரிய பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஹிஸ்டரி பத்தி ஓகே தானே? ஓகே சார். ஓகே, ஓகே. இப்ப பாருங்க. சோ நல்ல ஹிஸ்டரிய பார்த்தா என்ன நினைப்போம்? மக்கப் பண்ணணும். அப்படியே மக்கப் பண்ணது வாந்தி எடுத்து வைக்கணும். அப்படிங்கிற மாரி நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அப்படிலாம் தேவையில்ல. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யலாம்? ஒரு வந்து ஒரு ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு படம் பார்க்கும்போது எப்படி ஒரு 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 இதா பார்க்கிறோம். ஆர்வமோட பார்க்கிறோம். சோ நம்மளோட லேர்னிங் அப்ரோச் அப்படி மாத்திக்கணும். சரிங்களா? சோ ஒரு ஒரு அரசன்னா அவன் என்ன செஞ்சான்? அவன் வந்து எப்படி வந்து விழுந்தான்? அதுக்கு உண்டான காரணம் என்ன? அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? எப்படி அவன் வந்து அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் நம்மள்ட்ட இருந்துட்டே இருக்கு. அது எப்படியானா இந்த மாரி கலர்ஃபுல் மாடல்ஸ் வச்சு சொல்லிக் குடுக்கும்போது தான் அது வந்து இதாகும் தவிர, வெறும் புக் எடுத்து படிக்கும்போது அந்த ஆர்வம் வரவே வராது. பாருங்க, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆக்சஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்சஸ் த அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் அண்ட் அரப் டிராவல்ஸ் இன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா 2018ல யுபிஎஸ்சில மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ இந்தியாவுக்கு வந்து எல்லா நாட்டுல இருந்தும் அந்த காலத்துல வந்து டிராவலர்ஸ் வருவாங்க. வந்து இங்கிருந்து இங்க இருக்கிற சமுதாயத்த பத்தி படிச்சுட்டு, அவங்க விஷயத்த வியாபாரம் பண்ணி போவாங்க. அப்போ அவங்க பார்வையில இந்தியா எப்படி இருந்திருக்கு? இப்போ நம்ம வீட்ல வந்து நம்ம 4, 5 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு 4, 5 பேர் வந்து என்ன தெரியும்? வெளியிருந்து பார்க்கும்போது நம்ம வந்து எப்படி பார்க்குறாங்க? நம்ம குடும்பத்த பத்தி எப்படி நல்லா நினைக்கிறாங்களா? கெட்டதா நினைக்கிறாங்களா தெரியும். அதே மாரி வந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? அப்ப அந்த இவங்கலாம் அரப் டிராவல்ஸ், சைனீஸ் டிராவல் ஃபாஹியான், புசான் டிசான், அரப்ல மொரோக்கோ டிராவல்ஸ் இருக்காங்க, ரிஹலா இந்த நெறைய பேர் இருக்காங்க. இப்னு பட்டூட்டா இவங்கலாம் என்ன செஞ்சிருப்பாங்க? எழுதியிருப்பாங்க. இந்தியா இப்படி இருந்துச்சு. இந்தியால மக்கள் இப்படி இருந்தாங்க. இங்க ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க. இந்த கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது. மக்கள் வந்து ரொம்ப செழிப்பா இருந்தாங்க. அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள். இந்த ஆறுகள் இப்படி ஓடுச்சு. இந்த புத்தகங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. இவங்க அறிவுபூர்வமா இருந்தாங்க. அப்படின்னு நெறைய விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. சோ அத வச்சு நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் எழுதணும். இதெல்லாம் யுபிஎஸ்சில. ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் இப்போ இதே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சைனீஸ் அரேபியன் டிராவல்ஸ் பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சில கேட்டுருவாங்க. ஷார்ட்டா கேட்டுருவாங்க. யுபிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும், இவங்க பார்வையில எப்படி இந்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறது தான் யுபிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சில அப்படி இல்ல. சைனீஸ் டிராவலர் உங்களுக்கு யாரு? ஃபேஹியன் பத்தி ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்ற மாரி கேட்டுருவாங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் இன் இந்தியன் சப்கான்டினென்ட் டிஃபர் ஃப்ரம் த எகிப்தியன், மெசோபொட்டேமியன், கிரீஸ் தட் இஸ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஹஸ் பீன் பிரிசர்வ்ட் வித்தவுட் பிரேக் டவுன் ஆஃப் சண்டே. சோ என்ன சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எகிப்து, மெசோபொட்டேமியா இவங்களோட பழங்கால சிவிலைசேஷன் இருக்குல்ல, இதையும் இந்தியாவோட சிவிலைசேஷன் கம்பேர் பண்ணும்போது ஒரு வித்தியாசம் தெரியுது. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, இவங்களோடதெல்லாம் அப்படியே போயிருச்சு. முடிஞ்சு போச்சு. அவங்கள ஒருத்தன எகிப்தியர்கள் ஒருத்தனையும், மெசோபொட்டேமியா அவங்கள ஒருத்தனையும் கூட்டிட்டு வந்து பார்த்தேன். கிரீஸ்ல இருக்கிறவங்க பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, இப்ப மாடர்ன் டே இருக்கிற ஒருத்தனையும் கம்பேர் பண்ணும்போது 2த்துக்கும் வித்தியாசமா இருக்கு. 2 பேருமே ஒண்ணு சம்மந்தம் இல்லாம இருப்பாங்க. ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் என்னது, அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒருத்தன எடுத்துட்டு வந்து, அதே மாரி இப்ப இருக்கிற ஒருத்தன எடுத்துட்டு வந்தாலுமே வந்து 2 பேரும் ஒத்து போவாங்க சில விஷயங்கள்ல. சோ அவங்க கல்ச்சர் வந்து தொடர்ந்துட்டே வருது. ஆனா அவங்களோட பார்த்தா அப்படின்னா எங்கேயோ கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அது வந்து வேற யாரோ மாறுற மாரி ஆயிப்போச்சு. சரிங்களா? அப்ப வந்து வெளிநாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் எகிப்து, மெசொப்பொட்டேமியால வந்துருச்சு. இனிமே இந்தியால வந்து சில விஷயங்கள் மாறாம இருக்கு. எடுத்துக்காட்டு என்னது உங்களுக்கு? மரத்த வணங்குறவங்க இருக்கிறாங்க. நல்லா 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 பாருங்க. ரோட்ல போய் பாருங்க. மரத்துல வந்து என்ன செய்யும்? சுத்தி இது பண்ணி மரத்த வணங்குவாங்க. சோ அது அவங்களோட இது. இதே தான் வந்து ஃபர்ஸ்ட் யார் செஞ்சா? நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல மக்கள் பண்ணாங்க. அந்த காலத்துல வந்து மரம் வந்து நெறைய விஷயங்கள் தரக்கூடியதா இருந்துச்சு. ஆதிகால மனிதர் என்ன செஞ்சாங்க? ஓகே நம்மளுக்கு ஒரு விஷயம் தருது அப்டின்னா, அத வந்து வணங்குவோம். அப்படிங்கிற மாரி எவால்வ் ஆயி தான் இது வந்து உங்களுக்கு வந்துச்சு. சரிங்களா? சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? அது இப்பவுமே வந்து உங்களுக்கு என்னது? எடுத்துக்காட்டா மாறுது. இப்பவுமே வந்து நீங்க என்னது கல் இருக்குல்ல. இப்பவே பார்த்தீங்கன்னா, ரோடு நெறைய ஹைவே இல்ல இந்த சைடு எங்கேயாச்சும் போனீங்க அப்டி சொன்னா, ஆ அங்க வந்து அந்த 121 கிலோமீட்டர்ஸ், 3 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கல் வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க? உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர பூசி அது ஒரு சாமி மாரி வச்சிருப்பாங்க. இது எங்கிருந்து வந்துச்சு அப்டி சொன்னா, முன்னாடி இருக்கிறது தான். சரிங்களா? சோ கல்லு தன்னைய விட பெருசா ஒரு விஷயம் தெரிஞ்சு அப்டி சொன்னா, அவன் என்னைய விட ஒரு பெருசா இருக்கு. அப்போ பயந்துட்டு அத வந்து அவன் வணங்க ஆரம்பிச்சுருவான்.
சரிங்களா? சோ அப்படிதான் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து ஆதிகால மனுஷன் வந்து ஃபாலோ பண்ணா, அதே தான் இப்பயும் வந்து இருக்கு. ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸா அது தனியா விஷயங்கள வச்சு நம்ம பண்றாங்க. சரிங்களா? அவங்க ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை அந்த மாரி இருக்கு. சரிங்களா? சோ அதான் இங்க வந்து எழுத காமிக்கிறோம். அப்ப நான் இப்ப சொன்னேன்ல, இதெல்லாம் தான் நீங்க எழுதுற மாரி இருக்கும். ஈஸி தான், சிம்பிள் தான். ஆனா புரிஞ்சுக்கணும். சரி ஏன் வந்து இப்படி நடக்குது? சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, முன்னாடி எல்லாம் வந்து என்ன இப்ப வந்து நெறைய பேர் வந்து இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு, நெறைய மன்னர்கள் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, வெளிநாட்டுக்காரங்கலாம் வந்து கோயில்கள கொள்ளையடிச்சிருப்பாங்க. கோயில்கள்ல வந்து சூறையாடி இருப்பாங்க. உடைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஏன் வெளிநாட்டிலும் சரி, உள்நாட்டில இருக்கவங்களும் உடைச்சிருப்பாங்க. ஏன் காரணம் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ரிலிஜன் காரணம் இப்ப சொல்றாங்க. ஆனா ரிலிஜன் காரணம் இல்ல. அப்பல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சாமி பக்தி ரொம்ப அதிகம். சரிங்களா? இப்ப மன்னர்களும் சரி, நெறைய விஷயங்களும் சரி, நெறைய பொக்கிஷங்களும் சரி, நெறைய பணம், வைரம், வைடூரியம் எல்லாமே வந்து என்ன செய்வாங்க, கோயிலுக்குள்ள தான் வந்து மறைச்சு வைப்பாங்க. ஒவ்வொரு அறை இருக்கும். இங்க வந்து சிதம்பரம் அறைலாம் இருக்குல்ல, நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நெறைய பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. பூட்ல இருந்து நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வச்சு தான் அவங்க சேமிச்சு வைப்பாங்க. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அப்ப இத தெரிஞ்சுக்கிட்ட வந்து யாரோ அந்நியர்கள் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கோயில வந்து உடைச்சு அங்கருந்து இதெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது வந்து இப்ப வந்து என்னது வேற மாரியா வந்து ஐடியாலஜி பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இப்படிதான் கொஸ்டின் வந்து என்ன இன்டர்வியூல கேட்பாங்க உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஓகே அவங்க வந்து இவங்க ரிலிஜன் வேற, இவங்க ரிலிஜன் வேற சார். இவங்க ரிலிஜன நிலைநாட்டுறதுக்காக தான் இவங்க வந்து கோயில உடைச்சாங்க அப்படின்னு சொன்னா தப்பு. அப்ப நீ படிக்கலன்னு அர்த்தம். நீ WhatsAppல படிச்சுட்டு வந்து பேசலன்னு அர்த்தம். WhatsAppல நெறைய விஷயங்கள் போகும். அதெல்லாம் பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிறக்கூடாது. WhatsAppல என்ன கதை கேட்டாலுமே வந்து அது வந்து ஜென்யூனா இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா வந்து அதுல வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. சரிங்களா? WhatsAppல மெசேஜ் பண்றோமா, சில ஜோக்ஸ் பார்க்குறோமா, அத்தோட விட்டுக்கணும். அதுலருந்து கல்வி எடுக்கிறதுங்கிறது தப்பு. புரிஞ்சுங்களா? நம்மளுக்கு புக்ஸ் இருக்கு, நான் இருக்கேன், இங்க மாடல்ஸ் இருக்கு, நம்ம எடுக்கிறோம். இதுலருந்து என்ன அறிவு வருதோ, அத தான் நம்ம எடுத்துக்கிற மாரி இருக்கும். புரிஞ்சுங்களா? சோ இந்த மாரி தான் நீங்க வந்து ஆன்ஸர் சொல்ற மாரி இருக்கணும். இதுதான் உண்மையும் கூட. புரிஞ்சுங்களா? அடுத்தது பாருங்க. Though not very useful for the point of view of connected political history of South India, Sangam literature portrays the social economic condition of the time from a vividness. சரிங்களா? சங்கம் அந்த நம்ம 8 தொகை 10 பாட்டு நம்ம ஸ்கூல் லெவல்லாம் படிச்சிருப்போம்ல. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பத்த இருக்கிற மக்களோட எல்லா வாழ்வியலும் சொல்லியிருப்பாங்க. புறநானூறு, அகநானூறு, அகம்னா லவ் உள்ள சரிங்களா? புறநானூறுனா வீரம் சரிங்களா? அகநானூறுல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உண்டான காதல பத்தி வர்ணிச்சிருப்பாங்க. புறநானூறுல வந்து சண்டை, இந்த வீரம் அத பத்தி வர்ணிச்சிருப்பாங்க. சோ, இப்ப இதெல்லாம் வச்சு ஹிஸ்டரி வந்து அவனுங்க என்ன செய்றாங்க? நெறைய விஷயங்கள இது பண்றாங்க. புரிஞ்சா? இது எப்படி எப்படி அணுகுறதுன்னு புரிஞ்சா? இப்ப டிஎன்பிஎஸ்சில என்ன செய்வாங்க? சங்கம் லிட்டரேச்சர் பத்தி எழுதுங்க. சங்கம் லிட்டரேச்சர் எப்படி வந்து நம்ம சமுதாயத்துக்கு காமிச்சிருக்கு? தமிழ் சமுதாயத்துக்கு காமிச்சிருக்குன்னு யூனிட் 8ல கேட்பாங்க. சரிங்களா? சோ ஹிஸ்டரில வந்து நம்ம வந்து இவங்க சுத்தி படிக்கிற மாரி இருக்கும். எலாபரேட்டா நம்ம படிப்போம். அத வந்து ஷார்ட் ஹேண்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சில எழுதலாம். கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லா நம்ம அறிவு சிந்திச்சோம் அப்படி சொன்னா யுபிஎஸ்சில எழுதலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்து பாருங்க. ஃபைனல் அவுட்புட். அவுட்புட் லேர்னிங். குவான்டிடேட்டிவ் லேர்னிங் இருக்கும். குவாலிட்டேட்டிவ் லேர்னிங்கும் இருக்கணும். சரிங்களா? சரிங்களா? ஃபார்டர் பாயிண்ட்ஸ் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வச்சு நம்மளோட ஆன்ஸர வந்து மெருகேத்தணும். லாஜிக்கலும் அது கூட சேர்ந்த மாரி இருக்கணும். ஃப்ளோ சார்ட், ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வச்சு வச்சிருப்போம். அதே மாரி ஒரு இது பார்த்தீங்க அப்டி சொன்னா 4 ஆப்ஷன் தருவாங்க. ஏபிசிடின்னு. அதுல ஏதாச்சும் ஒண்ணு வந்து சம்மந்தம் இல்லாம இருக்கும். அத வந்து எலிமினேட் பண்ணா நம்மளுக்கு ஆன்ஸர் கிடைச்சிரும். ஸோ இந்த மாரிலாம் வந்து நம்ம என்ன செய்யலாம்? இது வந்து இது பண்ணலாம். சரிங்களா? இப்ப என்னலாம் வந்து லெக்சர்ஸ் வந்து இது பண்ணோம். நம்ம வந்து நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி லெக்சர்ஸ் இருக்கும். என்சிஇஆர்டி பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கும் உங்களுக்கு. ஆர்.எஸ். சர்மான்னு சொல்லி தனியா புக் உங்களுக்கு விக்கிறாங்க. அந்த புக்கு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நம்ம வந்து குடுக்குற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ கிளாரிட்டி இருக்கணும், கன்டென்ட் இருக்கணும், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கனெக்டிவிட்டீஸ் இருக்கணும், கிரிட்டிக்கல் அனலைசிஸ் இருக்கணும். சரிங்களா? எம்சிக்யூஸ்லாம் பார்த்து. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க. ஸோ சப்ஜெக்ட் என்ன இருக்கும்? ஃபேக்ட்ஸ் இருக்கும், கன்டென்ட் இருக்கும், லேட்டஸ்ட்டா இருக்கணும். அ டீச்சர் நாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நாங்க. சரிங்களா? உங்களுக்கு படிக்கிற விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவோம். அக்யூரேட்டா இருக்கும். நம்ம மாடல்ல இருக்கிறதெல்லாம் வந்து திருப்பி நீங்க வந்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏற்கனவே பாலிட்டில நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே மாரி சிம்பிளாவும் இங்க வந்து படம் போட்டு காமிச்சிருப்போம் எல்லாமே. சரிங்களா? நீங்க என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். விஷுவல் ரீடிங் அத வந்து கற்பனை பண்ணி படிக்கணும். அதையும் இன்டர்லிங்க் பண்ணணும். ஒண்ணுக்கும் என்ன எப்படிலாம் பண்ணலாம்? நம்ம ஹிஸ்டரி படிக்கிறோம் அப்படி சொன்னா, அதுல ஐஆர்லலாம் எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு நீங்க இது பண்ணிக்கணும். அது ரிசர்ச் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? சோ இப்ப என்னலாம் பார்க்க போறோம். இதான் வந்து நம்மளோட ஃபுல் இதோட
சார்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஹிஸ்டாரி ஃபர்ஸ்ட் யூனிட் மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ப்ரீ ஹிஸ்டாரிக்ல வந்து என்னது? ஹிஸ்டாரிக்கு முன்னாடி. ப்ரீனா என்னதுமா? முன்னாடி. ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ்னா பின்னாடி. அந்த ஒரு இது சேர்த்தறதுக்காக. அப்ப ஹிஸ்டரிக்கு ப்ரீனா அப்படின்னா ஹிஸ்டரி எழுதுறதுக்கு முன்னாடி. அப்ப எழுதப்படாத ஹிஸ்டரி. யாருக்கும் தெரியாத ஹிஸ்டரி. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? நம்ம ஏதாச்சும் எழுதி வச்சா தான் நம்மள பத்தி தெரியும். நம்ம எழுதி வைக்காமயே எப்படி நம்மள பத்தி கண்டுபிடிச்சாங்க? அப்போ எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண பொருட்கள வச்சு நம்மள வந்து என்ன செய்வாங்க? கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? the period of time before written records. ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி என்னலாம் இருந்திருக்கு? ஸ்டோன் ஏஜ் இருக்கு, மெட்டல் ஏஜ் இருக்கு. ஸ்டோன வச்சு ஒரு காலம் இருந்திருக்கு. ஸ்டோன்ல தான் எல்லாமே செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இரும்பு வந்திருக்கு. நிறைய மெட்டல்ஸ்லாம் வந்திருக்கும். அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புரோட்டோ ஹிஸ்டரி. சரிங்களா? இதுல வந்து ஹிஸ்டரி எழுதப்பட்டிருக்கும். ஆனா நமக்கு தெரியாது. சரிங்களா? ஐவிஸ் இந்தியன் வேலிட் சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் ஆரியர்கள் வந்து உள்ள வந்திருப்பாங்க. அப்புறம் வேதிக் ஏஜ் வந்திருக்கும். வேதிக் ஏஜ்ல 2ஆ பிரிக்கிறாங்க. ஏர்லி வேதிக் ஏஜ், லேட்டர் வேதிக் ஏஜா பிரிக்கிறாங்க. வேதிக் ஏஜ் முடிஞ்ச உடனே மகாஜனபதாஸ் 16 அ உங்களுக்கு குடும்பங்கள் 16 அரசு அமைப்புகள் வரும் உங்களுக்கு. சோ இங்க இருந்து வேதிக் ஏஜ்ல இருந்து நெறைய இது ஒவ்வொரு நாடா பிரிக்கும். சரிங்களா? 1ஆ இருந்து 2ஆ மாறும். 2ஆ இருந்து 16ஆ மாறி இருக்கும் இங்க. டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன். இதுல யார் ஜெயிச்சு 16ல யார் ஜெயிச்சு முன்னாடி வராங்கன்னா மகதா. சரிங்களா? சோ மகதால இருந்து வந்தது தான் வந்து உங்களுக்கு என்னது? நந்தா டைனாஸ்டி. அப்ப நந்தா டைனாஸ்டிக்கு அப்புறம் தான் அலெக்சாண்டர் வந்து இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நந்தாவ வந்து தூக்கி வீசினவங்க தான் மௌரியன் டைனாஸ்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு? சங்கம் ஏஜ் வரும். இதெல்லாம் வந்து வருஷம் பண்ணி. இத வச்சே வந்து கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டின் அடிக்கலாம் யுபிஎஸ்சில. டிஎன்பிஎஸ்சிலயும் 2 கொஸ்டின் அடிக்கலாம். சரிங்களா? எப்படின்னா வந்து ஒரு எலிமினேஷன். இதுக்கப்புறம் தான் இது வருது, இதுக்கப்புறம் தான் இது வருதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும். உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்? ஈஸியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா, ரைட்டாங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, சங்கம் ஏஜ் பாத்தீங்கன்னா, சோழா, சேரா, பாண்டியா. சரிங்களா? சங்கம்ல நமக்கு தெரியும். சரிங்களா? சோ அந்த காலத்துல யார் வந்துட்டுனா மௌரியன் டைனஸ்டி வந்துட்டு இருந்தாங்க. நந்தா முடிஞ்சு மௌரியன் வந்திருக்கு. சரிங்களா? சோ மௌரியனுக்கு அப்புறம் வந்து என்னது உங்களுக்கு ஃபாரின்காரங்க உள்ள வந்திருப்பாங்க. யாரு? குஷானா எம்பையர். சரிங்களா? குஷானா வந்து வந்தவங்க தான் சாதவாஹனாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இது 2ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குப்தர்கள் வந்திருப்பாங்க. சோ குப்தர்களுக்கு அப்புறம் வந்து என்னது? இந்த மாரி சின்ன சின்ன அ நாட்டுக்காரங்கலாம் வந்து முகாரிஸ், வகடகாஸ், கதம்பாஸ்ன்னு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் குப்தர்களுக்கு அப்புறம் ஹுன்ஸ் இன்வேஷன் வெளியில இருந்து வந்திருப்பாங்க. ஹுன்ஸ் இன்வேஷன்னா வெளியில இருந்து வரவங்க இன்வேட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க ஹுன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புஷ்யபதி டைனாஸ்டி உருவாயிருக்கும். அதுல சாளுக்கியாஸ், பல்லவாஸ் வந்திருப்பாங்க. சோ இதான் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியோட உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ பாயிண்ட். ஓகேவா? சரியா? சோ ப்ரீ ஹிஸ்டரி, புரோட்டோ ஹிஸ்டரி, ஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீ ஹிஸ்டரினா உங்களுக்கு வந்து என்னது? எழுதவும் தெரிஞ்சிருக்காது, எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஹிஸ்டரியே இல்ல. புரோட்டோ ஹிஸ்டரினா இருக்கு. ஆனா நமக்கு தெரியாது. ஹிஸ்டாரிக்னா எழுதலாம் கண்டிப்பா இதுல எல்லாமே வந்து நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுக்கு ரிலிஜியன் பிலாசபி ஜைனிசம், புத்திசம் இந்த காலகட்டத்துல வந்திருக்கு. சரிங்களா? வேதிக் பீரியட் இந்த காலகட்டத்துல தான் வந்து இவங்களுக்கு எதிராக உருவானது தான் ஜைனிசம், புத்திசம் எல்லாமே. சரிங்களா? ஆனா ஜைனிசம் இந்தியால இருக்கு. புத்திசம் வந்து இந்தியால இல்ல. வெளியில போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சைனால போய் நல்லா வந்துருச்சு புத்திசம். ஸ்ரீலங்கால போய் நல்லா வந்துருச்சு புத்திசம். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்ட்ரோடக்ஷன் மாடல் ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, ஓகே. சோ நான் குரூப்லயும் அந்த டெலிகிராம் குரூப்லயும் கிரியேட் பண்ணிடுறேன் நானு. சோ அதுல வந்து நான் உங்களுக்கு மாடல்ஸ் வந்து டெய்லி நடத்தக்கூடிய இப்போ இந்த மாடல்னா இந்த மாடல் வந்து என்ன செய்வேன்? அதுல அப்லோட் பண்ணிருவேன். அப்ப தனியா வந்து டீச்மென்ட்ல உங்களுக்கு தனியா வந்து ஒரு இதுவும் கிரியேட் பண்ணி குடுத்துர்றேன் நானு. லாகினும் கிரியேட் பண்ணி குடுத்துர்றேன். அது கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு ரெக்வெஸ்ட் வந்துரும். அதுக்கப்புறம் அதுலயே வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் நானு. சரிங்களா? ஓகே சார். ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் போதும். மத்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி முடிச்சிடுறேன். உங்க லிங்க் அதெல்லாம் நான் கிரியேட் பண்ணி குடுத்துர்றேன் நானு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைலருந்து ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் மாடல்லேருந்து போயிரலாம். சோ இது ஃபர்ஸ்ட் மாடல் தான். செகண்ட் மாடல் சப்ஜெக்ட்லேருந்து போயிரலாம். ஓகேவா? சார். ஓகே ஓகே, சார். ஓகே. ஓகே, ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ.